வணக்கம் மாணவர்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணக்கில் முதல் பாடம் உறவுகளும் சார்புகளும் பகுதியில் எடுத்துக்காட்டு 1.17 பக்கம் 25 இருக்கிற கணக்கை பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். எஃப் ஆனது 6லிருந்து 6க்கான சார்பு, அப்போனா ஒன்றுக்கு ஒன்றான சார்புன்னு சொல்கிறாங்க. மேலும் அது f of x equal to 3x minus 5 என வரையறுக்கப்படுகிறது. சரிங்களா? f of x கொடுத்துருக்காங்க. அப்படின்னா a, 4 மற்றும் 1, b என கொடுக்கப்பட்டால் a மற்றும் b இன் மதிப்புகளை காண்க. சரிங்களா? இப்போ கொடுத்துருக்கிற கணக்கில் தரவில் என்ன கொடுத்துருக்காங்க? f of, அதாவது வீச்சகம் fங்கிறது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 6லிருந்து 6 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? இதில் f of x equal to 3x minus 5ன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதில் f of xன்றது அந்த வீச்சகம் இருக்கு இல்லையா, அதோட புள்ளிகள் எப்படி இருக்கும்னு சொல்கிறாங்கன்னா a, 4, 1, b அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதாவது இங்கே ஒரு a1 இப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதை தான் நான் அம்புக்குறி படத்தில் வரைகிறேன் பாருங்கள். 4b. சரிங்களா? இதில் அம்புக்குறி படத்தில் ஏங்கிறது 4க்கும் 1ங்கிறது பிக்கும் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? இது மதிப்பகம், இது துணை மதிப்பகம். கரெக்டாக நிழலுரு, இங்கே மேலுரு. இது வேண்டாம், இது 300. சாரி, 300. இவ்வளோ டீப்பாக போகணுன்னு இல்லை, இருந்தாலும் நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காக இதை போட்டிருக்கேன். சரிங்களா? அப்படின்னா ஏக்கு 4 உறவாக இருக்குது, இந்த உறவு 1க்கு 4 உறவாக இருக்குது. சரிங்களா? இப்போ இதில் ஏவும் பியும் கண்டுபிடிக்க போகிறோம். புரியுதா பாருங்கள். இப்போ f of x பயன்படுத்தி நம்ம எழுத போகிறோம். சரிங்களா? அப்போனா x equal to a எனில், புரியுதுங்களா? x equal to a எனில் f of x equal to 3x minus 5. புரியுதுங்களா? இப்போ இதில் f of a equal to 3a minus 5. புரியுதுங்களா? இப்போ இந்த f of aங்கிற ஆன்சரை நான் இப்போ இங்கே 4ன்னு நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதுதான் நம்ம f of aக்கு 4. சரிங்களா? இப்போ இப்படி இருந்தால் இப்படி இருக்கும். அப்போது f of a equal to 4 எனில், புரியுதுங்களா? இப்போ f of aங்கிறது 4ன்னு இருந்ததுன்னா f of a தான் 4ன்னு எழுதியிருக்கோம் இல்லையா. அப்போனா இந்த ஈக்குவேஷனை நான் மாற்றி எழுதுகிறேன் பாருங்கள். அதாவது 3xன்றது 3a minus 5 equal to 4. f of a தான் 4ன்னு எடுத்திருக்கோம். அப்போனா 3a equal to 4, இந்த -5 இங்கே வரும்போது +5 மாறிடும். புரியுதுங்களா? இந்த -5 இங்கே வரும்போது +5 மாறிடுச்சு. 3a equal to 9. அப்போ a equal to 9 divided by 3. அப்போது a equal to 3. புரியுதுங்களா? இங்கே வைக்கும்போது 3 × 3 9, 1 × 3 1, 1 × 3 3. சரிங்களா? அப்போது ஏவோட மதிப்பு 3ன்னு கிடச்சிருச்சு. புரியுதா பாருங்கள். அப்போது இந்த இடத்துல வரக்கூடிய என்னோட மதிப்பை தான் இப்போ நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் 3. அடுத்து இந்த பகுதியில் இருக்கிற பியோட எண்ணை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? எல்லாமே நம்ம கொடுத்துருக்கிற கணக்கு வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். அதனால் கொஞ்சம் தெளிவாக பாருங்கள். அடுத்த பகுதி பி. பின்றது 1, பின்னு இருக்கு இல்லையா. இப்போது அதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல் பகுதி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இது இரண்டாவது பகுதி எடுக்கிறோம். இரண்டாவது பகுதியில் 1, பிங்கிற புள்ளிக்கு பியில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? அப்போது இது எக்ஸுனா இதிலிருந்து, சரிங்களா, x equal to 1, y equal to b. சரிங்களா? இப்போது நம்ம f of x equal to 3x minus 5 கொடுத்துருக்காங்க. அப்போனா இதில்
கணக்கு பிரகாரம் நம்ம இதை எடுக்கும்போது இது எக்ஸ்ன்னு எடுக்கிறோம். அப்போ இது வந்து ஒய் கிடையாது, இது வந்து எஃப் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ் தான் பி. அப்போது இது ரெண்டுமே வந்து நம்ம இப்போ இங்கே எடுத்து எழுத போகிறோம். நான் இதை உங்களுக்கு தெளிவாக எழுதுகிறேன். புரியுதா பாருங்கள். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி. இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நீங்கள் வந்து பிரதிட்டு பாருங்கள். அப்படின்னா இங்கே வந்து எஃப் ஆஃப் எக்ஸுக்குன்றது வந்து எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு 3 × 1 -5. சரிங்களா? அப்போ எஃப் ஆஃப் எக்ஸு தான் பின்னு எடுத்துருக்கோம் இல்லையா, இந்த 1ன்றது தான். அப்போனா பி ஈக்குவல் டு 3 × 1 3 -5. புரியுதுங்களா? இப்போது 5ல் 3 போனால் 2, பெரிய நம்பரோட குறியீடு மைனஸ். இப்போது பிக்கான விடை -2. அப்போது நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத எழுதுங்க. எனவே a = 3, b = -2 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த ஏங்கிற A3ன்றதையும் கண்டுபிடிச்சிட்டோம், பிங்கிறது -2ன்றதையும் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கணக்கு என்னன்னா பாருங்கள், எஃப் ஆனது 6லேருந்து 6க்கான சார்பு அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதனால் எஃப் ஆஃப் எக்ஸு 3x - 5 என எடுத்துக்கிட்டிங்கன்னா a,4 1, bன்றது தான் அந்த உறவு வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இப்போ இதிலிருந்து ஏவையும் பியையும் அதோட மதிப்பு என்னன்றதை கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? கொடுத்துருக்குற கணக்கில் எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்து எழுதிக்கிங்க. வீச்சகம் a,4 1, bன்னு எடுத்து எழுதுங்க. எழுதுனதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸ் முதல் புள்ளி இருக்கு இல்லையா, இந்த முதல் புள்ளி என்ன இருக்குது, a,4ன்னு இருக்கு இல்லையா, அதுதான் இங்கே முதல் இதை எடுத்துருக்குறோம். a,4 இதில் இந்த புள்ளியிலிருந்து சரிங்களா x = aன்னு எடுத்துட்டோம். சரிங்களா? எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது 3x - 5, அதுதான் இங்கேயும் நம்ம எழுதியிருக்கோம். எஃப் ஆஃப் a = 4 எனில். இப்போ இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் இப்போ a வச்சு நான் இங்கே எழுதியிருக்கேன். எஃப் ஆஃப் a வச்சுட்டு அதுக்கப்புறம் அது எஃப் ஆஃப் ஏன்ற மதிப்பு வந்து 4 எனில். இப்போ இதை ரிவர்ஸில் எழுதுகிறேன். 3a - 5 = 4. சரிங்களா? இப்போ அதிலிருந்து ஏவோட மதிப்பு என்னன்றதை கண்டுபிடிக்கிறோம். அது ஏங்கிறது 3ன்னு வந்துடுச்சு. சரிங்களா? இப்போ இதே இதை தான் பிக்கும் கண்டுபிடிக்கிறோம். இப்போ பியோட புள்ளி எப்படி இருக்குன்னு பாருங்கள். 1, b. அப்போ 1, bயிலிருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் 1 ஆகும். எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது பி அப்படிங்கிறதும் தெரியுது. அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் 3x - 5 இந்த கணக்கு இருக்குல்லையா, எஃப் ஆஃப் எக்ஸ் = 3x - 5 சமன்பாடு. அதுலேருந்து எக்ஸுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் வேல்யூவை பிரதியிடுங்க. பிரதியிடும்போது எஃப் ஆஃப் 1ன்றதுக்கு 3 1 - 5ன்னு வந்துடும். அப்போனா எஃப் ஆஃப் எக்ஸ்ன்ற இந்த பகுதியை தான் வந்து எஃப் ஆஃப் 1ன்றது தான் பி. பி = 3 × 1 3 -5. அப்படியே எடுத்து எழுதும்போது பிலேருந்து 5லேருந்து 3 - 5 வந்து -2. சரிங்களா? இதுதான் ஆன்சரு. ஏ 3, பி வந்து 2. சரிங்களா? இதில் ஏதாவது புரியலைன்னா கேளுங்க. நம்ம புரியாத பகுதியை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதற்கான விளக்கத்தை நான் கொடுக்க முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.